எல்லா கட்சியும் இடம் கேட்கறது, நீங்க எவ்வளவு கேட்பீங்கன்னு திருச்சி எம்பி கிட்ட கேட்டாங்க. அவரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நாங்க 8 தொகுதி ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும், அதனால ஒரு 12 கூட கேட்கலாம். இரட்டை இலக்கம் என்ற சொல்லையே நான் பயன்படுத்தவில்லை, யாரும் பயன்படுத்தவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்படி நீங்கள் பேசினீர்களாமே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். நான் அதை பேசவே இல்லை. அவர் பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சியும் இடம் கேட்கறது, நீங்க எவ்வளவு கேட்பீங்கன்னு திருச்சி எம்பி கிட்ட கேட்டாங்க. அவரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நாங்க 8 தொகுதி ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும், அதனால ஒரு 12 கூட கேட்கலாம், ஆனா அது ஏன் முடிவு இல்ல, தலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட ஒரு 2 பத்திரிகைகள் இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்கிறார்கள் நிர்வாக குழுவிலே என்று இன்றைக்கு காலையில் பத்திரிகைகளில் பார்த்தேன். கோவையிலே நான் ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர்களை இந்த 30 ஆண்டு காலத்தில் சந்தித்த போதும் எந்த கட்டத்திலும் பிரஸ் ராங்கா இன்டர்பிரட் பண்ணதும் கிடையாது, நான் சொன்னதாக சொன்னதும் கிடையாது. நாங்கள் மண்டல வாரியாக 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அங்கே செயல் வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை தொடங்குகிறது, ஜூலை 1ஆம் தேதி. அது கோவை மண்டலத்தில் திருப்பூரிலே நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக தமிழகம் பூராவிலும் உள்ள மாவட்டங்களை இந்த 7 மண்டலங்களிலே சந்தித்து செப்டம்பர் 15 திருச்சியில் நாங்கள் நடத்த இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்துவதற்கு 5 லட்சம் பேர் உறுதியாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். காசு பணம் கொடுத்து யாரையும் அழைத்து வருவதில்லை. இயக்கத்தின் மீது பற்றும் லட்சியங்களிலே உறுதியும் உள்ள தோழர்கள் உறுதியாக கடந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.